ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணால் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க. அது நம்ம 10 மினிட்ஸில் ஒரு வாழைப்பூ வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே உள்ளதை வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாங்க. பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்க பார்த்திங்களா, இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மிடில் வந்து இந்த இது மாதிரி இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. மீதி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நான் தனித்தனியாக உரிச்சி போட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, மொத்தமாக அப்படியே எடுத்துக்கிறோம். இப்படியே மொத்தமாக எடுத்துக்கிட்டு இதிலே அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நடுவில் உள்ளதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறீங்க, அப்புறம் இது பண்ணிடுறீங்க, அப்படியே போட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே வந்து டைமே எடுக்காதுங்க. ஸோ இந்த வாழைப்பூ வந்து என்னென்னா, துவர்ப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதாவது துவர்ப்புனாலே மெயினாக வந்து வாழைப்பூ தாங்க. இது வந்து நம்ம வந்து ரொம்ப ரேராக எல்லா இதுலேயும் இருக்கிறது. ஸோ இந்த துவர்ப்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வாழைப்பூ வந்து எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூவில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வாழைப்பூ வந்து வடை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்து, அதாவது பருப்பு கடலப்பருப்பை வந்து நனைய வச்சு வாழைப்பூ யூஸ் பண்ணி வந்து வாழைப்பூ வடை போடலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. அது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த வாழைப்பூவில் அந்த துவர்ப்பு இது இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து என்னென்னா அந்த வடையில் வந்து தெரியவே தெரியாதுங்க, அந்தளவுக்கு இருக்கும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, வாழைப்பூ வந்து என்னென்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதை சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக போடுங்க. போட்டு செஞ்சிங்கன்னா அந்த துவக்கிறது வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த துவர்ப்பு வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, பருப்பு வந்து வேக போட்டு, சிறுபருப்பாக இருந்தாலும் சரி, துவரம்பருப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது பருப்பு வந்து வேக போட்டு அதில் வந்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த துவர்ப்பு வந்து நமக்கு இருக்காதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. முழுசாக வந்து வாழைப்பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணோன்னு நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து கையில் வந்து லைட்டாக வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கையில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து அந்த கருப்பு வந்து ஒட்டாதுங்க. சப்போஸ் அப்படியே இல்லைனாலும் அது வந்து 2 or 3 டேஸில் வந்து அந்த கருப்பு வந்து போயிருங்க. சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலைன்னா கூட 2 or 3 டேஸில் அதுவே வந்து ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ நான் இந்த வாழைப்பூ வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, வாழைப்பூ பொரியல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்காக வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறேங்க. ஸோ இந்த வாழைப்பூ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வாழைப்பூ பொரியலுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, துவரம்பருப்பு எடுத்துருக்கோங்க. இந்த துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து அதை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். நல்லா வேகட்டுங்க. நமக்கு இப்போ பருப்பு வந்து வெந்துருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து தாளிச்சிடலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாங்க. ஸோ கடுகு வந்து வெடிச்சிருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போடுறேங்க. உளுந்து வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக உளுந்து சேர்க்குறோங்க. உளுந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதில் வந்து காரத்துக்காக 2 காஞ்ச மிளகா யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த காஞ்ச மிளகா பொரியட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட நான் வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் வாழைப்பூ வந்து ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி வந்து என்னென்னா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து என்னென்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போடலைன்னா அது வந்து பருப்புருங்க, அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கலாங்க. தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி போடுங்க. ஸோ நம்ம எல்லா வாழைப்பூவையும் போட்டாச்சுங்க. இப்போ வாழைப்பூ வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் நல்லா வதங்கின பிறகு அது வந்து என்னென்னா கம்மியாயிடுங்க. இப்போ வந்து என்னென்னா, அந்த வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிடலாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. அதுபோல் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அந்த தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சுங்க. அதை ஊற்றி நாங்கள் வேக வச்சுட்டு இருக்கேங்க. வாழைப்பூ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வந்து வத்திருச்சிங்க. இப்போ நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து
பருப்பு வேண்டாம், பருப்பு போட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தேங்காய் துருவி போட்டிங்கன்னா அதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இப்போ பருப்பு போட்டு வைக்க போகிறேங்க. ஸோ பருப்பு வந்து ஆல்ரெடி காமிச்ச மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வேக வச்ச வந்து பருப்பை வந்து போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா மஞ்சப்பொடி வந்து இதில் போட்டிருக்கோங்க. இப்போ இதை வந்து என்னென்னா ரெண்டே நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்காக 5 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க. ஸோ சூப்பரான சுவையில் நமக்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து பருப்பு போட்டிருக்கனால இந்த வந்து துவர்ப்பு சுவையே இல்லாமல் வாழைப்பூ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ரசம் சாதத்தை வச்சு சாப்பிட்லாங்க. அட் த சேம் டைம் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா சூடாக சாதம் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை பசங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.